ஜப்பான் மக்களோட ஒரு ப்ரைட் அப்படின்னா அது ஜப்பான் ஏர்லைன்ஸ் தான். இது ஜப்பானோட ஒரு ஃபிளாக் கேரியரும் கூட. இன்னைக்கு உலகத்துல ஒரு தலை சிறந்த ஏர்லைன்ஸ்ல ஜப்பான் ஏர்லைன்ஸும் ஒண்ணு. ஆனா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருந்தாங்க. அந்த மோசமான நிலைமையில இருந்து ஒரு புத்த துறவி இந்த ஏர்லைன்ஸ காப்பாத்தி இன்னைக்கு பெரிய பொசிஷன்ல நிறுத்தியிருக்காரு. அப்ப அவரு என்ன பண்ணாரு? ஜப்பான் ஏர்லைன்ஸோட வரலாறு இது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். ஸோ 1980களில் ஜப்பானோட எக்கனாமி ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அடுத்து 2வது பெரிய எக்கனாமி அப்படின்னா அது ஜப்பானோட தான் இருந்துச்சு. ஸோ இவங்களுடைய எக்கனாமி பற்றி ஒரு வீடியோ டீட்டெயில்டாகவே போட்டிருப்போம். அதோடைய லிங்க்கும் நீங்கள் மேலே பார்க்கலாம். இப்போ ஜப்பான் ஏர்லைன்ஸ் அந்த டைமில் கவர்மெண்ட்டால தான் ரன் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன நினச்சாங்க, இன்னுமே அதை ப்ரைவேட்டைஸ் பண்ணால் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி 1987 சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரைவேட்டைஸும் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு எக்கனாமி நல்லா இருந்தனால இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே கம்மியாக இருந்துச்சு, பண வரவும் நல்லா இருந்துச்சு. அப்போ பெரிய பெரிய மாடர்ன் ஃப்ளைட்ஸாக வாங்குறாங்க. ஸோ அதே நேரத்தில் மக்களுமே நல்லா காசு கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி மற்ற நாடுகளுக்கு போனாங்க, ஏன்னா எக்கனாமி நல்லா இருந்தனால. ஒரு கம்பேரிசனுக்கு பார்த்தா யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது பேங்க் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ 23% இருந்துச்சு. அதே இது ஜப்பான் பேங்க் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ 2.5% இருந்துச்சு. ஸோ இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்துச்சு. அதே நேரத்தில் ஃப்ளைட்டோட டிக்கெட் ரேட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மி, ஏன்னா டேக்ஸ் ரேட் கம்மினால. ஸோ இப்படி ஃப்ளைட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் போது மற்ற ஏர்லைன்ஸால் இவங்களோட கம்பீட்டே பண்ண முடியல. அப்போ இவங்களுக்கு இன்னுமே பண வரவு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. சரி, இப்போ ஃப்ளைட்ஸ் நல்லா வாங்கியாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் இந்த பணத்தை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது யூஎஸில் பல பில்லியன் டாலர் செலவு செஞ்சு அவங்க லக்ஸரி ஹோட்டல்ஸாக வாங்குறாங்க. இதில் அவங்க பெரிய எக்ஸ்பர்டைஸ் அப்படிலாம் இல்லைனாலுமே அதில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறாங்க. அடுத்ததாக சின்ன சின்ன மாடர்ன் ஃப்ளைட்ஸை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சின்ன சின்ன மாடர்ன் ஃப்ளைட்ஸ் அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஜப்பான் ஏர்லைன்ஸில் ஸ்பெசிஃபிக் மாடல் ஃப்ளைட்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன மாடல் ஃப்ளைட்ஸ் வாங்கும்போது இதுக்குன்னு தனியாக மெயின்டெனன்ஸ் பில்டிங் கட்டணும், இதுக்குன்னு தனியாக ஸ்டாஃப்ஸ் ட்ரைனிங் கொடுக்கணும், இதெல்லாமே பண்ணணும். இருந்தாலும் அவங்க இதெல்லாமே பண்ணுறாங்க, நல்லா தான் போயிட்டே இருக்குது. 1992 அடுத்து ஜப்பானோட எக்கனாமி சரிவு கண்டுச்சு. அந்த சரிவுலேருந்து இன்னைக்கு வரை அவங்களால மீள முடியல. இப்போ எக்கனாமி டவுன் ஆனானே பேங்க் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே கூடுது. 2.5% இருந்தது 6.5% ஏறுது. அப்போ எக்கனாமியும் டவுன் ஆகி பேங்க் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே கூடின பிறகு மக்களும் ட்ராவல் பண்ணுறதை கம்மி பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஃப்ளைட்டில் ஒன்று ஆப்ரேட் பண்ண முடியாத நிலைமைக்கு போகுது, இல்லை ஃப்ளைட் ஆல்மோஸ்ட் எம்டியாக இருக்குது. 1992 இந்த சம்பவம் நடந்த கொஞ்சம் மாதத்துலேயே ஜப்பான் ஏர்லைன்ஸ்க்கு $182 மில்லியன் லாஸ் ஏற்படுது. கவர்மெண்ட் அந்த டைமில் பெருசாக எதுவுமே ஃபண்டிங் பண்ணல, ஏன்னா இது ப்ரைவேட்டைஸ் ஆயிடுச்சனால. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவங்க எப்படியாவது காம்பன்சேட் இதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ் சில பேரை வேலையை விட்டு தூக்குறாங்க. அப்புறம் கண்ணா பின்னான்னு வாங்கினாங்களா அந்த ஹோட்டல்ஸ் எல்லாத்தையும் விற்கிறாங்க. இது மூலமாக அப்படியே 1992 2000 வரை அப்படியே மேனேஜ் பண்ணி ஓடுது. அடுத்த அடி 2002 நடக்குது. அப்போ தான் நியூயார்க்கில் ஃப்ளைட் மூலமாக ட்வின் டவரை கிராஷ் பண்ணுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கே மக்களுக்கு பயம் ஏற்படுது. அடுத்ததாக 2002 2004 சாக்ஸ் வைரஸ் வருது. இப்போ இந்த பீரியடில் 2020 22 எப்படி கோவிட் இருந்துச்சோ அதே மாதிரி அந்த டைமில் சாக்ஸ் வைரஸ் இருந்துச்சு. அப்போ நியூஸ்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வைரஸ் அதிகமாக பரவுது அப்படின்னு சொன்னனால மக்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதே நிறுத்துகிறாங்க. இது இன்னுமே ஜப்பான் ஏர்லைன்ஸ்க்கு ஒரு பெரிய லாஸ் ஏற்படுத்துது. அடுத்ததாக இப்போ கவர்மெண்ட் கிட்ட போய் லோன் கேட்குறாங்க. ஒரு $800 மில்லியன் லோன் கேட்குறாங்க. கவர்மெண்ட்டும் நிராகரிக்குது. அடுத்ததாக இப்போ இந்த நேரத்தில் இவங்களுடைய காம்படிட்டர் யார் அப்படின்னா ஆல் நிப்பான் ஏர்லைன்ஸை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, 2019 அதாவது கோவிடுக்கு முன்னாடி வர டோக்கியோ டு சென்னை ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் அவங்க சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா ஆர்கனைஸ்டாக பண்ணி ஜப்பான் ஏர்லைன்ஸை பீட் பண்ணி முன்னேறாங்க. இப்போ நம்ம ஊரில் எப்படி ஏர் இந்தியா இண்டிகோவோட இருக்கோ அதே மாதிரி வராங்க. ஸோ ஜப்பான் ஏர்லைன்ஸ் ஏன் முன்னேறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் ஒரு பிஸ்னஸ் இன்ஸ்டியூட் ரிசர்ச் பண்ணாங்க. அப்போ ரிசர்ச் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, ஜப்பான் ஏர்லைன்ஸ் அந்த கம்பெனியே ஒரு கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சரில் தான் ரன் ஆகும். அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸோ லெத்தாஜிக்காக இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் ரிசர்ச் எதுவுமே பண்ண மாட்டாங்களாம். வெறும் டாப் அஃபிஷியல்ஸ் மட்டும்தான் எந்தவித டெசிஷன் எதுனாலுமே எடுப்பாங்க. அண்டு ஏதாவது பிரச்சனை ஏதாவது வந்தாலுமே அவங்க ஃபண்டிங்கை கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். ஸோ இது இவங்களுடைய சக காம்படிட்டரான சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை எடுத்துக்கிட்டோன்னா கான்ஸ்டண்ட்டாக அப்கிரேடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
அதுக்கு காரணமும் இருக்குது. இப்போ ஜப்பான் ஏர்லைன்ஸில் ஸ்டார்டிங்லேருந்தே அவங்களுக்கு காம்படிஷன்னு பெருசாக இருந்ததே இல்லை. லாபத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதே இது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் அந்த ஏர்லைன் பிரித்ததுலேருந்தே காம்படிஷன் தான். மலேசியன் ஏர்லைன்ஸோட ஃபஸ்ட்டு காம்படிஷன் இருந்துச்சு, அடுத்து கேத்தே பசிபிக்கோட இருந்துச்சு, 2000க்கு அப்புறம் கல்ஃப் ஏர்லைன்ஸோட காம்படிஷன். எங்கே ஒரு இடத்துல அப்கிரேட் பண்ணாமல் விட்டாலும் இன்னொரு ஏர்லைன் தூக்கி சாப்பிட்ரும் அப்படின்ற நிலமையில தான் அவங்க வந்து அப்கிரேடேஷன், இனோவேஷன், ஃப்யூச்சர் பிளானிங்னு இருந்தாங்க. அதே இது ஜப்பான் ஏர்லைன்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, லெத்தாஜிக்காக எந்தவித ரிசர்ச் எதுவும் பண்ணாமல் கண்ணா பின்னான்னு காசை செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. 2010 இவங்களுடைய கடன் மட்டும் இப்போது $25 பில்லியன் உயருது. இப்போ இதை எப்படியாவது பேங்க்ரப்ட் ஆக விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ஜப்பான் ஏர்லைன்ஸ் இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டால் தானே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ அதில் ஒர்க் பண்ண கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் கவர்மெண்ட் கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி இது நம்ம நாட்டோட ஏர்லைன்ஸ், இந்த ஏர்லைன்ஸ் மூடிடுச்சுன்னா நம்ம மக்களுக்கே இது அசிங்கமாக இருக்கும், அதனால் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டும் $11 பில்லியன் கொடுத்து உதவி செய்கிறாங்க, பேங்க்ரப்ட் ஆக விடாமல் தடுக்கிறாங்க. அடுத்ததாக கவர்மெண்ட் வந்து ஒரு கமிட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த கமிட்டியை லீட் பண்ணது ஒரு அட்டோர்னி. இப்போ இந்த கமிட்டி எப்படியாவது வந்து ஜப்பான் ஏர்லைன்ஸை காப்பாற்றணும் அப்படின்றதான் இந்த நோக்கத்தில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த ஜப்பான் ஏர்லைன்ஸ் ஒரு செமி கவர்மெண்ட் ஸ்டைலில் ரன் ஆகிட்டு இருக்கு, இதை முறியடிக்கிற மாதிரி ஒருத்தரை நம்ம கண்டுபிடிக்கணும், ஒரு லீடரை கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ஜப்பான் கல்ச்சருக்கு மாறாக அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடுறாங்க. 2010 .com ப்ளூம் இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு. அது அடுத்ததாக ஜப்பான் ஏர்லைன்ஸ்க்கு இன்னுமே லாஸஸ் கொண்டு ஏற்படுத்துது. ஸோ அந்த நேரத்தில் இவங்க வந்து ஒரு புத்த துறவியை கண்டுபிடிக்கிறாங்க. இவர் செராமிக் கம்பெனியோட சிஇஓ. இப்போ இந்த செராமிக் கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எல்லா வருஷமுமே வந்து ப்ராஃபிட் மட்டுமே வந்து கண்டிருக்கு அந்த கம்பெனி. ஸோ இவரை இந்த கம்பெனிக்கு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இவர் பண்ணுறாருன்னா, ஆல்ரெடி இருக்கிற லோன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பெயில் அவுட் லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாரு, கவர்மெண்ட் கிட்ட அரேஞ்ச் பண்ணி. அதுக்கப்புறம் சில லோன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி. ஸோ இது மூலமாகவே அவர் வந்த கொஞ்சம் மாதத்துலேயே ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுது. அதே மாதிரி இவருடைய பாலிசி என்னென்னா, ஒர்க்கர்ஸ்க்கு தான் ப்ரையாரிட்டி. ஸோ அதனால் அவர் ஒர்க் பண்ண அந்த 3 வருஷத்துலேயே எந்தவித சம்பளம் எதுவுமே எடுக்கலை. இதுக்கு முன்னாடி ஜப்பானில் ட்ரெடிஷ்னல் ஒர்க் கல்ச்சர் என்னென்னா எஸ்பாஸ் கல்ச்சராக இருக்கும். டாப் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கீழே இருக்கிறவங்க கேட்பாங்க. எந்த விதத்துலையும் கீழே இருக்கிறவங்களுக்கு எந்த சக்தி, பவர் எதுவுமே கிடையாது. அதை இவர் அப்படியே டோட்டலாக மாற்றுறாரு. இவர் கொண்டு வந்த சிஸ்டம் தான் அமீபா சிஸ்டம்னு கொண்டு வர்றாரு. ஸோ இந்த அமீபா சிஸ்டம் அப்படின்றது அந்த ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணவங்கள சின்ன சின்ன டீமாக பிரித்து அந்த டீமுக்கு ஒரு டீம் லீடர் அசைன் பண்ணுவாங்க. அந்த டீம் லீடர் அந்த டீமை கண்காணிக்கிற மாதிரி. இப்போ நம்ம ஊரில் எப்படி ஐடி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த அமீபா சிஸ்டம். ஸோ இது வந்து ஜப்பானோட கல்ச்சருக்கு மாறாக பார்க்கப்பட்டுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து நிறைய பேர் ஓபி அடிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் தான் எஃபர்ட் போடுறதுனால எந்தவித சேஞ்சஸ் எதுவுமே வரப்போகிறது இல்லை அப்படின்றது. ஆனால் இங்கே ஒவ்வொருத்தர் ஒர்க்கும் ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சது. எல்லாருமே வந்து வேல்யூபிளாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை அப்புறம் இவர் எல்லாரையும் ஸ்டாஃப்ஸ், மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர்ஸ், பைலட்ஸ் எல்லாருமே வந்து ஃபிலாசபி கோர்ஸும் வந்து பண்ண சொன்னார். 2010 ஜப்பான் ஏர்லைன்ஸ் பேங்க்ரப்ட் ஆக விடாமல் தடுக்கிறதுக்கு 15,000 ஸ்டாஃப்ஸை வேலையை விட்டு நீக்கியிருப்பாங்க. ஸோ அப்போ ஆனால் இவர் புத்திஸ்ட் மாங்க் என்ன ஃபீல் பண்ணார்னா, இன்னுமே தேவையை தாண்டி ஜாஸ்தியாக ஸ்டாஃப்ஸ் இருக்கிற மாதிரி நினச்சாரு. அப்போ ஒரு டிஃபிகல்ட்டான டெசிஷன் எடுத்தார். 30% ஸ்டாஃப்ஸை வேலையை விட்டு நீக்கிறாங்க. இதை வச்சு இப்போ டே டு டே ஆப்ரேஷன்ஸ் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத கண்காணிக்கிறாரு. அப்புறம் பென்ஷன் சிஸ்டம்லேயே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க. மந்த்லி ஒன்ஸ் அந்த டீம் லீடரோட மீட்டிங் இருக்கும். அந்த டீம் ப்ராக்ரஸ் ஆகலைன்னா ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவர் கண்ணில் இருந்து யாருமே தப்பிக்காத மாதிரி தான் அவர் கண்காணிச்சிட்டு இருந்தார். எல்லா ஸ்டாஃப்ஸ்க்குமே ஈக்குவலான ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்தாரு. ஸோ அடுத்ததாக இவங்க ஸ்டாஃப்ஸ் கட் பண்ணதில் 2 இடத்துல அவங்க கட் பண்ணல ஸ்டாஃப்ஸை. ஒன்று கஸ்டமர் சர்வீஸ், இன்னொன்று சேஃப்டியில். இந்த 2 இடத்துலையும் மட்டும் அவங்க காஸ்ட் கட்டிங் எதுவுமே பண்ணலை. 2012 இவர் டேக் ஓவர் பண்ண அடுத்த 2 வருஷத்துலேயே ஜப்பான் ஏர்லைன்ஸ் மறுபடியும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ஏர்லைனாக வருது. பயங்கரமான ஒரு டேர்ன் ஓவர் எடுக்கிறாங்க. 180 பில்லியன் yen ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டே இதை எதிர்பார்க்கல. கவர்மெண்ட் என்ன நினச்சாங்கன்னா, ஒரு 60 மில்லியன் வேணால் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. அடுத்ததாக இப்போது கம்பெனி பாலிசி ஸ்டேபிள் பண்ணியாச்சு, ஸ்டாஃப் ஸ்டேபிள் பண்ணியாச்சு. அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஃபியூவல் எஃபிஷியன்ட் மாடல்ஸ்க்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய மாடல் ஃப்ளைட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது 90s 2000s நல்லாவே ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்ததாக இப்போது A350, 787 இந்த மாடல் ஃப்ளைட்ஸ்க்கு மூவ் ஆகலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இது ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், ஆப்ரேட்டிங் காஸ்ட்டும் கம்மி.
ஸோ இந்த A350 787 மாடல்ஸ்லாம் 200 to 300 பீப்புள் ஏற்றுற கெப்பாசிட்டியில் இருக்கும். அதே இது இப்போ பெரிய மாடல் ஃப்ளைட்ஸ்லாம் 500 பேரை ஏற்றிட்டு போகணும், ஃபியூவலும் ஜாஸ்தியாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் 500 பேரையும் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அடுத்ததாக இந்த ஸ்டெப்ஸ் அவங்க எடுக்கிறாங்க. 2012 ஜப்பான் ஏர்லைன்ஸை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எஸ்டாப்ளிஷும் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானோட வரலாற்றிலே பேசப்படுது இந்த புத்த துறவியோட கதை. 2013 இவர் கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக நிலைநிறுத்தின பிறகு சேர்மன் பொசிஷன்லேருந்து கீழே இறங்குறாங்க. அப்புறம் அதே கம்பெனிக்கு அட்வைசராக மாறுறாரு. ஸோ ஜப்பான் ஏர்லைன்ஸ் இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராஃபிட்டபிள் ஏர்லைனாக இருக்குது. இன்றைக்கி இப்போ இந்தியாவிலேருந்து யூஎஸில் இருக்கிற சான் ஃப்ரான்சிஸ்கோ, லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் போகணுன்னா ஜப்பான் ஏர்லைன்ஸ் ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா ஜப்பான்லேருந்து வெஸ்ட் சைடு ரொம்பவே பக்கம். அதே இது ஈஸ்டர்ன் சைடு போகணுன்னா கல்ஃப் ஏர்லைன்ஸ் இல்லை யூரோப்பியன் ஏர்லைன்ஸ்லாம் ஒரு ஆப்ஷன். அதே இது வெஸ்ட் சைடுக்கு இப்போ கேத்தே பசிபிக், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், ஜப்பான் ஏர்லைன்ஸ் இதெல்லாமே ஒரு ஆப்ஷன்ஸு. மற்றபடி இன்றைக்கி ஜப்பான் ஏர்லைன்ஸ் அவங்களுடைய ப்ரெசன்ஸை இந்தியாவிலையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 2024 பெஸ்ட் ப்ரீமியம் எக்கனாமி அவார்டும் வாங்கியிருக்கு. ஸோ இங்கே இருக்கிற நாட்டு மக்களோ அந்த புத்த துறவியோட கதையை ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க நாட்டோட ப்ரைடான இந்த ஜப்பான் ஏர்லைன்ஸ் ஆல்மோஸ்ட் மூடுற நிலமையில் இருந்ததை திருப்பி மீட்டெடுத்து இன்றைக்கி பெரிய பொசிஷனில் நிறுத்தியிருக்காரு அப்படின்னா அதுக்கு அந்த புத்த துறவி தான் காரணம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.